ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் பார்ட் 1 பார்க்க போறோம். ஸோ நம்ம அரேஸ் கிரியேட் ஜென்ரேட் பண்ற மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். அதுல இப்போ எலிமெண்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் மூலமா. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்ன்றது என்னதுன்னா அக்சஸிங் சிங்கிள் எலிமெண்ட் ஃப்ரம் அன் அரே. ஸோ ஒரு அரேல இருந்து ஒரு எலிமெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து 1 டைமென்ஷன் அரே, 2 டைமென்ஷன் அரே அண்ட் 3 டைமென்ஷன் அரே நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இதுல எப்படி இண்டெக்ஸிங் வந்து வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு 1 டைமென்ஷன் அரேல இருந்து இப்போ அரே எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னா நம்மளுக்கு லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸிங் பண்ணியிருந்தோம்ல அதே கான்செப்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் அரே 1 நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ இதுல 3 நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 3யோட இண்டெக்ஸ் என்னது 0 1 2 3 4 5. இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 1 டைமென்ஷன் அரேல இண்டெக்ஸிங் எப்படி இருக்குன்னா அரே நேம் ஆஃப் இண்டெக்ஸ். இப்போ அரே 1 ஆஃப் 3 கொடுத்தோம்னா எனக்கு 10 எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். கரெக்டா? நெக்ஸ்ட் இப்போ நான் 15 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 15ஓட இண்டெக்ஸ் என்னது 5. இதே இது நான் 15 நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் அக்சஸ் பண்றேன்னா -1. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நார்மல் நம்மளுக்கு லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோமோ சேம் கான்செப்ட் தான் அரே 1 டைமென்ஷனல் அரேக்கு. இதே இது 2 டைமென்ஷனல் அரேல பார்த்தோம்னா நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். let's say இது 0 1 2 0 1 2. இப்போ நான் 92 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அரே 2 ஆஃப் இது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு ரோ இண்டெக்ஸ் 1 காலம் இண்டெக்ஸ் 1. ஸோ 1,1 எனக்கு 92 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதே இது 90 மட்டும்னா அரே ஆஃப் இதுல ரோ இண்டெக்ஸ் 2 காலம் இண்டெக்ஸ் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணணும். 2 டைமென்ஷன்னா நம்மளுக்கு அதோட ஷேப் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ரோ அண்ட் காலம் இருக்கு. நம்மளுக்கு ரோ இண்டெக்ஸ் அண்ட் காலம் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுலயும் நம்மளுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ -3, -1. அப்படின்னா -3னா இதோட ஆக்சுவல் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி இருக்கு பாக்குறது 0 1 2. இதுல நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1 -2 -3. இப்போ 0 1 2 -1 -2 -3. இப்போ நான் வந்து -3 ரோ இண்டெக்ஸ்ல -3 என்னது இந்த பர்டிகுலர் ரோ. கரெக்டா? நெக்ஸ்ட் இப்போ காலம் இண்டெக்ஸ்ல -1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பார்ட் அதனால எனக்கு 90 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு. இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இன் கேஸ் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட் நம்ம 3 டைமென்ஷனல் அரேல அக்சஸ் பண்றதுக்கு லேயர்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 5 நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். இது வந்து லேயர் 0 1. ரோ இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 0 1 0 1. காலம்ல 0 1 2. இப்போ நான் 5 மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன்னா இது எந்த லேயர்ல இருக்கு 0th லேயர்ல இருக்கு. தென் எந்த ரோல இருக்கு 1. தென் காலம் இண்டெக்ஸ் என்னது 1. ஸோ 0, 1, 1னா 5 எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இதே நான் 8 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா 8 எந்த லேயர்ல இருக்கு ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கு. எந்த ரோ 0th ரோ. தென் எந்த காலம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் காலம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டை அக்சஸ் பண்றதை நம்ம இண்டெக்ஸிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங் வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஒரு அரேல இருந்து அக்சஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 1 டைமென்ஷனல் அரேல ஸ்லைசிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மலா லிஸ்ட்ல வந்து நம்ம ஸ்லைசிங் பண்ணுவோம்ல சேம் கான்செப்ட் தான். இப்போ 1 2 3 இது வந்து அரே 1ஓட எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து 1 டைமென்ஷனல் அரே 1 2 3 மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இதுல நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸ்டாப் இண்டெக்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆயிரும்.
நம்ம வந்து ஸ்டெப் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு 1 எடுக்கும். இதுல நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டெப் இண்டெக்ஸிங் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5. அப்போ நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் பண்ணும்? இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, அடுத்து 3 வரைக்கும் நம்ம அக்சஸ் பண்ணணும். ஸோ எண்ட் இண்டெக்ஸ் 2 கொடுத்தோம்னா 1 and 2 மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்றோமோ அதோட இண்டெக்ஸ் +1 கொடுக்கணும். ஸோ 0:3 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 2 3 அக்சஸ் ஆகும். இப்போ எனக்கு எல்லா எலமெண்ட்ஸுமே அக்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் கோலன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஸ்டாப் இண்டெக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு அக்சஸ் பண்ணிடும் ஹோல் அரேவையே. இப்போ நான் அரே ஒன்ல இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லென்த் ஆஃப் அரே நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 6 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 6 - 1 5. இது வந்து 1:5 ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ 1ல இருந்து எனக்கு லாஸ்ட் பிஃபோர் எலிமெண்ட் வரைக்கும் அக்சஸ் பண்ணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னது 1. ஸோ எனக்கு 2ல இருந்து எடுக்கும் 2 3 10 20. ஏன்னா நம்ம ஸ்டாப் இண்டெக்ஸ் நம்ம எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஸோ அதனால 20 வரைக்கும் ஸ்டாப் பண்ணி 2 3 10 20 அக்சஸ் பண்ணும். இதே இது நான் நெகட்டிவ் ஸ்டெப் இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா தட் இஸ் எல்லா எலிமெண்ட்ஸுமே அக்சஸ் பண்ணணும். அடுத்து -1 கொடுத்தேன்னா எனக்கு ரிவர்ஸ் வேல அக்சஸ் பண்ணும். 15 20 10 3 2 and 1. இதே இது 3:6 கொடுத்தேன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இஸ் 3. ஸோ 10 20 15 இது மட்டும் அக்சஸ் பண்ணும். இல்ல நம்ம வந்து 6 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 3: கொடுத்தாலே நம்மளுக்கு சேம் ரிசல்ட்டா ஜென்ரேட் பண்ணும். இப்போ இதுல நெகட்டிவ் ஸ்டெப் இண்டெக்ஸிங் நம்ம பார்த்துருந்தோம், ரிவர்ஸ் பண்றது. இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு 10 and -3ல இருந்து -1 வரைக்கும் அக்சஸ் பண்ணணும். ஸோ -3 to -1னா எனக்கு 10 and 20 மட்டும் அக்சஸ் ஆகுமா? லாஸ்ட் இது வந்து இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல இது ஸ்டார்ட், இது ஸ்டாப். ஸ்டாப் வந்து நம்மளுக்கு நெக்லெக்ட் ஆயிரும். ஸோ -1 பொசிஷன்ல இருக்கிற 15 நெக்லெக்ட் பண்ணிடும். ஸோ -3 -2 இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ணும். தட் இஸ் உங்களோட 10 and 20. நார்மல் லிஸ்ட்ல ஸ்லைசிங் எப்படி பண்ணுவோமோ சேம் கான்செப்ட் தான் இங்க. நெக்ஸ்ட் நம்ம 2 டைமென்ஷனல் அரேல எப்படி எலிமெண்ட்ஸ் அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 டைமென்ஷனல் அரேல பேசிக்கா ஷேப் எப்படி இருக்கும்? ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்குமா? ஸோ இப்போ இந்த ரோல ஸ்டார்ட் கோலன் ஸ்டாப் கோலன் ஸ்டெப், ரோக்கு தனி இண்டெக்ஸிங் பண்ணணும். அடுத்து காலம்க்கு தனி இண்டெக்ஸிங் பண்ணணும். ஸ்டார்ட் கோலன் ஸ்டாப் கோலன் ஸ்டெப். இது வந்து 2 டைமென்ஷனல் அரேக்கு. ஸோ 2 டைமென்ஷனல் அரேயோட ஷேப் வந்து ரோ கம்மா காலம். ரோக்கு தனி காலம் தனி இண்டெக்ஸிங், தென் காலம்க்கு தனி இண்டெக்ஸிங் நம்ம பண்ணணும் செப்பரேட்டா. இப்போ இதுதான் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. இது வந்து 3x3 மேட்ரிக்ஸா இருக்கு. இப்போ நம்ம எலிமெண்ட்ஸ் 23 89 and 90 மட்டும் அக்சஸ் பண்ணணும். அப்போ ரோ இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 0 1 2, இது 0 1 2. ஃபர்ஸ்ட் இதுல எந்த ரோ மட்டும் அக்சஸ் பண்ணிருக்கோம்? 0th ரோ மட்டும் அக்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ 0, இதுல நம்மளுக்கு ஸ்டாப் தேவையில்ல, ஸ்டெப் தேவையில்ல, பிகாஸ் ஒரே ஒரு ரோ மட்டும் தான் அக்சஸ் பண்ணிருக்கோம். தென் காலம்ல இருந்து பார்த்தோம்னா 0 1 2 எல்லா காலம்ஸுமே அக்சஸ் ஆயிருக்கா? எல்லா காலம்ஸ் எலிமெண்ட்ஸையும் அக்சஸ் ஆயிருக்கா? ஸோ அதனால கோலன். இது வந்து நம்மளுக்கு 23 89 90 அக்சஸ் பண்ணும். இதே இது இப்போ 14 and 90 மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணணும். 14 and 90 எந்த ரோல இருக்கு? செகண்ட் ரோல இருக்கு. ஸோ 2, இதுல 1 and செகண்ட் ரோல இருக்கிற செகண்ட் காலம்ல இருக்க எலிமெண்ட்ஸ் 14 and 19 மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 இருக்கக்கூடாது. 1 கோலன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஆஃப் காலம் என்னது? 1 கோலன். அடுத்து எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் என்னது? 14 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். தென் நான் வந்து எண்ட் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்காதனால எனக்கு செகண்ட் காலமும் எடுக்கும். ஸோ செகண்ட் ரோல இருக்கிற செகண்ட் காலம் வேல்யூ என்னது? 90. ஸோ 14 and 90 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து ரோ, இது வந்து காலம். அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் இதுலயே நம்ம வந்து ஸ்டெப் இண்டெக்ஸும் ப்ரொவைட் பண்ணலாம். லெட்ஸ் சே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் காலம் நான் வந்து அக்சஸ் பண்ணணும். 0 1 2 0 1 2. ஸோ எல்லா ரோஸ்மே நம்ம அக்சஸ் பண்றோமா? ஸோ ரோ இண்டெக்ஸ் வந்து கோலன். தென் இப்போ காலம் வைஸ் பார்த்தோம்னா எனக்கு 0ல இருந்து 2க்கு ஜம்ப் ஆகணும். ஸ்டெப் சைஸ் என்னது 2. நம்மளுக்கு எல்லா காலமையும் அக்சஸ் பண்ணிட்டு அதுல ஸ்டெப் சைஸ் 2 மட்டும் கொடுத்தோம்னா என்னென்ன காலம் மட்டும் எடுக்கும் இந்த பார்ட்? இல்ல ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னது 0, கரெக்டா? ஸோ 0th காலம் எடுக்கும். ஸ்டெப் சைஸ் 2 கொடுத்துருக்கனால செகண்ட் காலம் மட்டும் எடுக்கும். ஸோ எல்லா ரோ 0th காலமா நம்மளுக்கு அக்சஸ் பண்ணும். ஸோ 23 23 23 வரும். தென் நம்மளுக்கு எல்லா ரோ செகண்ட் காலம் அக்சஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் காலம்னா 19 12 90. இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரேல ஸ்லைசிங் பண்றது. நெக்ஸ்ட் நம்ம 3 டைமென்ஷனல் அரேல வந்து ஸ்லைசிங் எப்படி பண்ணணும்னா 3 டைமென்ஷனல் அரேல நம்மளுக்கு ஷேப் என்னது லேயர்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ லேயர்ஸ்ல தனி ஸ்டார்ட் ஸ்டாப் எண்ட் இருக்கும். தென் ரோஸ்ல தனி ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் இருக்கும். தென் காலம்ல ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டெப். இந்த மூணுமே நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ வந்து லெட்ஸ் சே 5 and 6 மட்டும் அக்சஸ் பண்ணோம்னா இது லேயர் 0 லேயர் 1ல இருக்கு. இது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இது 0 1 2. இப்போ 5 and 6 மட்டும் அக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லேயருக்கு இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுல வந்து 0th லேயர். தென் இதுல ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். இதுல எந்த காலம் நம்ம எடுக்கிறோம் 1 and 2. ஸோ 1 கோலன். அப்படின்னா இது வந்து 1 and 2 காலம்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் அக்சஸ் பண்ணும். ஸோ இது வந்து 5 and 6 எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. இதே இது லெட்ஸ் சே 2 3 8 9 இதை நான் அக்சஸ் பண்ணணும். இது எப்படி அக்சஸ் பண்ணலாம்? 0 and 1 ரெண்டு லேயர்ஸுமே எலமெண்ட் இருக்கு. ஸோ ஆல் லேயர்ஸ். இதுதான் வந்து லேயரோட இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எந்த ரோ எலமெண்ட்ஸ் அக்சஸ் பண்றோம்? 0th ரோ எலமெண்ட்ஸ் அக்சஸ் பண்றோம். ஸோ 0. தென் எந்த காலம் எலமெண்ட்ஸ் நம்ம அக்சஸ் பண்றோம்? 1 and 2ல இருக்க எலமெண்ட்ஸ். ஸோ 1 கோலன். இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு 2 3 8 9 இது மட்டும் நம்மளுக்கு அக்சஸ் பண்ணும். இதான் வந்து 3D ஸ்லைசிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அரேல இருக்க எலமெண்ட்ஸை ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் யூசிங் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். இதோட மேட்ரிக்ஸ் ஆபரேஷன் பார்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.